ஹாய், நம்ம இன்றைக்கி ஒரு செம்மையான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு சூடான பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, தக்காளியெல்லாம் வதக்கிட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடணும். உங்கள் யாருக்கெல்லாம் சீரக சம்பா அரிசி பிரியாணி பிடிக்கும், யாருக்கெல்லாம் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம பிரியாணி செமையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நெய் நிறையா சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி செமையாக வந்துருந்துச்சு. இந்த எக்கு, ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி அதோட பிரியாணி வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இது போன்ற வீடியோ நிறைய நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.